Happy morning, students. Last class we discussed with gymnosperms. Today we are going to learn about 2.7 angiosperms. In the previous lesson, the characteristic features of one of the spermatophyte called gymnosperms were discussed. So last classல spermatophyteல ஒரு வகையான gymnospermோட characters அதாவது பண்புகளை பத்தி பார்த்தோம். Spermatophytes also includes plants bearing ovules enclosed is a protective cover called ovary. Such plants are called angiosperms. So spermatophyteல முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா angiosperms. ஸோ இந்த angiospermனா என்ன மீனிங்னா ஓவியூல்ஸை என்க்ளோஸ் பண்ண ப்ரொடக்டிவ் லேயரான ஓவரி ப்ரெசன்ட் ஆயிருக்கும். அதாவது சீடை கவர் பண்ணி சீட் லேயர் ப்ரெசன்ட் ஆயிருக்கும். ஸோ அதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா angiosperms அப்படின்னு சொல்றோம். They constitute major plants group of earth and or adapt to the terrestrial mode of life. இந்த வேர்ல்டுல மோஸ்ட் ஆஃப் த இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இவங்களுடைய அடாப்டேஷன் ஏர்த்ல வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல் மோட். டெரஸ்ட்ரியல்னா வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. This group of plants appeared during the early centuries period 140 million years ago and dominates the vegetative on the world scales. ஸோ இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த வேர்ல்டுல பழைய வகையான தாவர குழுமத்தை ஒன்று சேர்த்த ஒரு அமைப்பாக தான் இவங்க இருக்கிறாங்க. The sporophyte is the dominant phase and gametophyte is highly reduced. ஸோ என்னோட லைஃப் சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபைட் அப்படின்ற 2n கண்டிஷன் தான் அதிகமாக இருக்கும். கேமெட்ரோஃபைட் அப்படின்ற n கண்டிஷன் கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ சம் example of some angiosperm in this slide shown angiosperm example. The next one, salient features of angiosperms. angiosperm உடைய salient features என்ன அப்படின்னு பார்க்கலாம். பொதுவான சிறப்பு பண்புகள் என்னன்ட்டு. vascular tissues xylem and phloem is well developed. இதுல vascular tissue அப்படின்னா xylem phloem நல்லா வளர்ந்துருக்கும். flowers are produced instance of cone. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூம்புக்கு பதிலாக இதில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா ஃப்ளார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். த எம்ப்ரியோ செக்ஸ் ரிமைன்ஸ் என்க்ளோஸ்ட் இன் த ஓவரி. அதாவது ஒவ்யூல் அப்படின்ற எம்ப்ரியோ செக்கை கவர் பண்ணி ஓவரி அப்படின்ற ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். போலன் டியூப் ஹெல்ப்ஸ் இன் ஃபர்டிலைசேஷன். ஸோ வாட்டர் இஸ் நாட் எசென்ஷியல் ஃபார் ஃபர்டிலைசேஷன். ஸோ ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் வாட்டர் டிபெண்டிங்காக இருந்தது. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் படிக்கும்போது பார்த்தோம். ஆனால் இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம்ல வாட்டர் தேவையில்ல, போலன் டியூப் மட்டுமே ரெக்வயர்டு. டபுள் ஃபர்டிலைசேஷன் இஸ் ப்ரெசன்ட். த எண்டோஸ்பெர்ம் இஸ் ட்ரிப்ளாய்டு. ஸோ டபுள் ஃபர்டிலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நடக்கும். எண்டோஸ்பெர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கும். Angiosperm are broadly classified into two classes, namely dicotyledons and monocotyledons. ஸோ angiosperm அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதனோட கிளாசிஃபிகேஷன் ரெண்டு தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா dicotyledons, the plants grown with two cotyledons, that is called dicotyledons. The plants produced by single cotyledon, that is called monocotyledons. Di means two, mono means single. The next one, characteristic features of dicotyledons and monocotyledons. Current angiosperm phylogenous groups APG system of classification does not recognize dicots as a monophylogenic group. So mostly வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜி அப்படின்றவங்க டைகாட் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மோனோஃபைலோஜெனிக் குரூப், அதாவது ஒரே ஒரு இதை வச்சிருக்கிற ஒரு அமைப்புன்னு சொல்லி எடுத்துக்கல. Plants that are traditionally classified under dicots or disappear in several states such as yearly. So இந்த dicots வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளால கிளாஸிஃபை பண்ண முடியும். First one macnolids, then another ones eudicots, then another one eudicots அப்படின்னு சொல்லி நம்ம அதை கிளாஸிஃபை பண்றோம். எதனா நம்மளுடைய மோனோகாட்ஸ் நம்ம அப்படி கிளாஸிஃபை பண்றோம். செகண்ட் ஒன் ஆஞ்சியோஸ்பெர்ம் அண்ட் ஜிம்னோஸ்பெர்மோட இம்பார்ட்டன்டான ஸ்ட்ரக்சர்ஸ். ஆஞ்சியோஸ்பெர்மோடைய டைகாட்டிலிடன்ஸ் எப்படி இருக்குது, மோனோகாட்டிலிடன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் மார்பாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டைகாட்டிலிடன்ஸ்.
Reticulate venation is present in the leaf. லீஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ரெட்டிகுலேட் அப்படின்ற வலை பின்னல் நரம்பு அமைப்பு அப்படின்னு சொல்ற த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி அந்த நெட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி லீஃப்ல அதனோட நரம்பு பிரசன்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பிரசன்ஸ் ஆஃப் டூ காட்டிலியன்ஸ் இந்த சீடு. சீடை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான அதாவது டூ காட்டிலியன்ஸ் இரண்டு விக்கிளைகள் அப்படின்ற டூ காட்டிலியன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் primary root radical present as taproot system. Mostly இருக்கிற சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா taproot system தான் வேறு. Floss tetramerous or pentamerous. Flossல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பெட்டல்ஸ் இதழ்கள் வந்து நான்கா பிரிஞ்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா பென்டா அப்படின்னா ஐந்து வகையா பிரசன்ட் ஆயிருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் tricholephates pollen is present. Next one anatomical features. First one vascular bundles are arranged in the form of a ring in stem. ஸ்டெம்ல வந்து பாத்தீங்கன்னா vascular bundle அப்படிங்கிற xylem flowing structure ring ஷேப்ல அமைஞ்சிருக்கும். Then second one vascular bundle are open. Open means cambium present ஆயிருக்கும். அதாவது xylத்துக்கு phloemத்துக்கு நடுவுல cambium present ஆயிருந்ததுன்னா அந்த vascular bundle நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா open vascular bundle அப்படின்னு சொல்லுவோம். The third character secondary growth is present. அதாவது செகண்டரினா இரண்டாம் நிலை வளர்ச்சி கண்டிப்பா இருக்கும். These are all the characteristics of dicotyledons. Next we discuss monocotyledons. Mono means the plants produce single cotyledons. First one morphological features. Parallel venation is present in the leaf. Leafல வந்து பாத்தீங்கன்னா parallelனா லெஃப்ட் சைடுல ஒரு நரம்பு போச்சுன்னா அதுக்கு ஈக்குவலா ரைட் சைடுல ஒரு வெயின் நரம்பு போகும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா parallel venation. So leafல இந்த டைப் ஆஃப் venation தான் present ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் presence of single cotyledon in the seed. சீட்ல வந்து ஒரே ஒரு cotyledon present ஆயிருக்கும். That is called monocotyledons. Radical does not persist and fibrous root system is present. So இதுல வந்து root system வந்து fibrous root system தான். Flowers வந்து பாத்தீங்கன்னா trimerous. Trimerous-னா மூணு பெட்டல்ஸ் தான் present ஆயிருக்கும். Next one monocopulate pollen is present. So pollen வந்து பாத்தீங்கன்னா மோனோவா தான் present ஆயிருக்கும். Next one anatomical features. Anatomical என்ன மீனிங்னா internal structures. So internal structuresல first one vascular bundles are scattered in the stem. ஸ்டெம்ல வந்து பாத்தீங்கன்னா vascular bundle அப்படின்ற xylem phloem அங்கங்க சிதறி காணப்படும். Second one vascular bundle are closed. Closed என்ன மீனிங்னா cambium is absent. So xylத்துக்கும் phloemத்துக்கும் நடுவுல cambium இருக்காது. That is called vascular bundles are closed. The third point secondary growth is absent. இதுல வந்து பாத்தீங்கன்னா secondary growth அப்படின்ற இரண்டாம் நிலை வளர்ச்சியில இருக்காது. That is called secondary growth is absent. So these are all the characteristic features of monocotyledons. Thank you students. Today class is over. So in small recapitulations. So unit 1 chapter 2. The topic is plant kingdom. So the plant kingdomல நம்ம யாரை பத்தி பார்த்தோம்னா plantsல என்னென்ன varieties இருக்கு பாருங்க. First one algae, second one bryophytes, third one pteridophytes, fourth one gymnosperm and fifth one angiosperm. So first we discuss with classification of plants. Plants எப்படி classify பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். And second one life cycles present in plants. Plantsல வந்து பாத்தீங்கன்னா 3 types of life cycles இருக்கு. First one haplontic life cycle, second one diplontic life cycle and third one haplodiplontic life cycles பார்த்தோம். Next one algae. Algae ஓட general characters, reproduction in algae, classification in algae. Next one economic importance. So next one bryophytes. So general characters, economic importance. And fourth one pteridophytes. The same general characters and economic importance. Fifth one steels, structure of steels. And next one gymnosperms, general characters, economic importance, difference between gymnosperms and angiosperms. The last one angiosperm. Angiosperm salient features of angiosperm, characters features of dicotyledons and monocotyledons. Thank you students. Read well. Second chapter is over.
Don't waste your time.